தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவன் வாக்கிற்கேற்ப இந்த எளிய அதிமுக தொண்டனின் சிறிய முயற்சி இது. நடைபெற்று முடிந்த 17வது சட்டப்பேரவை கூட்டம் தொடர்பாக 4 நாட்கள் கூட்டத்தொடர் நடந்தது. இதன் வாயிலாக தமிழக மக்களுக்கு தமிழக அரசானது என்ன சொல்ல வந்தது என்பதை காணொளியை கண்டுவரும் உங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு பதிவுதான் இது. அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதல் நாள் ஆளுநர் உரை, 2ஆம் நாள் ஆளுநர் உரை மீது விவாதம் மற்றும் ஒரு தனி தீர்மானம். பிறகு சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து திங்களன்று தனி தீர்மானத்தின் மீது பல காரசாரமான விவாதங்கள் தமிழக சட்டசபையில் நடந்து முடிந்தது. செவ்வாயன்று நமது தமிழக முதலமைச்சர் மக்கள் பெரிதும் எதிர்பார்த்த ஆளுநர் உரை மீதான பதிலுரையை அளித்தார். தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து தவேக தலைவர் விஜய் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர வைக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய முயற்சியால் மக்கள் எடுத்த சீரிய முயற்சியால் அவருக்கு 108 தொகுதிகள் கிடைத்து தனிப்பெரும் கட்சியாக தமிழகத்தில் உருவெடுத்து அவர் தீய சக்தி என்று கூறிய திமுகவிடமிருந்து கூட்டணி கட்சிகளை பிரித்து தற்பொழுது ஒரு கூட்டணி ஆட்சியை மக்கள் விரும்புகின்ற அளவிற்கு நடத்துவேன் என்று சொல்லி ஆட்சி அமைத்திருக்கிறார். இந்த 4 நாள் சட்டமன்ற நிகழ்வுகள் அனைத்தும் மக்களுக்கு என்ன சொல்ல வருகிறது என்பதை காணும் காணொளி தான் இது. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. அதுபோன்று இந்த எளிய தொண்டனின் கருத்துக்களை சற்று கவனித்து பாருங்கள். அது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம காணொளிக்குள்ளே போகலாம். 17வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன்பாக தமிழக அரசின் ஒரு சீரிய முயற்சியாக புத்தாக்க பயிற்சி மையம் என்று சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் 2 நாட்கள் தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது. அதாவது ஏற்பாடு செய்திருந்தது. அதாவது முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக வந்தவர்களுக்கு அவையின் மரபுகள் மற்றும் உறுப்பினர்களின் மாண்புகளை காப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ளும் விதமாக அந்த புத்தாக்க பயிற்சி மையம் இருந்தது என்று அவைத்தலைவர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து அந்த புத்தாக்க பயிற்சி மையத்தை துவங்கி வைத்தனர். அந்த புத்தாக்க பயிற்சி மையத்தில் 2 நாட்கள் பயிற்சி செய்த பின் புதிதாக வந்த உறுப்பினர்கள் உட்பட 106 எம்எல்ஏக்கள் அந்த பயிற்சி மையத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்டு அதன் பின்பு சட்டமன்றத்திற்குள் நுழைந்தனர். ஆளுநர் உரை கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் 3 ஆண்டுகளாக ஆளுநர் உரை என்பதே நடைபெறவில்லை. காரணம் என்னவென்று நாம் தீர ஆராய்ந்து பார்த்தால், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும், தேசிய கீதம் 2 முறை பாடக்கூடாது என்று இது போன்ற சில சிறிய நிகழ்வுகளால் ஆளுநர் அவர்களின் மாண்புகளை குலைக்கும் விதமாகவே கடந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசானது நடந்து கொண்டது என்பதை அனைவரும் அறிந்த ஒன்றே. அந்த நேரத்தில் எதிர்க்கட்சியாக செயல்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை 0 ஹவர்ஸில் நமது பொதுச் செயலாளர் அவர்களால் எடுத்து முன்வைக்கப்பட்டது. அவை அனைத்தும் நேரலை துண்டிப்பு செய்யப்பட்டது. இதெல்லாம் பழைய விவகாரம். இதை பற்றி நம்ம வேறொரு காணொலியில் பேசுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, ஆளுநர் உரை மிகவும் சீரிய முறையில் தமிழக அரசு தமிழக மக்களுக்காக எடுத்து வைத்த நல்ல பல திட்டங்களை சொல்லும் விதமாகவும் அவர்கள் எடுக்கும் முன்னெடுப்பை மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாகவும் தொந்தரவின்றி ஆளுநர் உரையானது இனிதே நிறைவு பெற்றது. ஆளுநர் உரையின் தமிழாக்க பதிப்பை நமது சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் படித்தார். அதனை விடாமல் நேரலையில் மக்கள் அனைவருக்கும் காண்பித்தனர். இதுவே ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு மாற்றம்தான். அதாவது நமது ஒவ்வொரு இல்லங்களிலும் உள்ள வரவேற்பறையில் உள்ள டிவி மூலமாக நாம் நேரலையில் சட்டமன்ற நிகழ்வுகளை முதல் நாளில் கண்டுகளித்தோம்.
இந்த மாற்றத்திற்கு அனைத்து தரப்பட்ட மக்களும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஆளுநர் உரையானது தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலாவதாக பாடி வாசிக்கப்பட்டது. பீப்புள் ஆர் த ரியல் மாஸ்டர்ஸ் என்ற அண்ணா கூறிய அந்த பொன்மொழியினை கூறி நமது தமிழக பொறுப்பு ஆளுநர் அவர்கள் ஆளுநர் உரையை வாசிக்க துவங்கினார். அது சிறப்பாக ஏறியது. அதன் பிறகு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை படித்தார். இது சார்பாக எதிர் வரிசையில் அமர்ந்திருக்கும் அனைத்து கட்சிகளும் கருத்துக்களை பலவிதமாக தெரிவித்தனர். அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழக அரசானது தமிழக மக்களுக்கு என்ன செய்ய போகிறது என்ற ப்ளூ பிரிண்ட் தான் அந்த ஆளுநர் உரை என்று அவர் ஒரு கருத்தை தெரிவித்தார். அதுபோன்று பல சிறிய கட்சி தலைவர்களும் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர். அந்த வரிசையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நன்றி தெரிவிக்கும் ஆளுநர் உரை மீது நன்றி தெரிவிக்கும் என்ற மரபில் உள்ளதற்கு அவர் தெரிவித்த கருத்துக்கள் பின்வருமாறு. இந்த ஆளுநர் உரை என்பது மக்களுக்கு ஏமாற்றம், கனவில் போட்ட நீர்க்கோளம், தூக்கத்தை தொலைத்த மக்கள் அல்லது தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் என்ற தலைப்பில் அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்தார். இதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம். ஏனென்றால் எதிர்பார்த்த திட்டங்கள் எதுவும் இல்லை அந்த ஆளுநர் உரையில் என்று ஐயா பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். சமீபத்தில் கூட்டத்தொடருக்கு முன்பாக டெல்லி சென்று நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் பங்கு கொண்டதன் மற்றும் மரிய வில்சன் அவர்கள் வெள்ளை அறிக்கை நிதித்துறை சார்ந்த வெள்ளை அறிக்கையை அவர் அளித்திருந்தார். அதன் சாயலாகவே இந்த ஆளுநர் உரையானது இருக்கிறது என்று அவரது கருத்தை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். கனிமவள கொள்ளையின் மூலமாகவும் டாஸ்மாக் வரி வருவாய், சுங்கம் மற்றும் கலால் வரி இவைகளை முறைப்படுத்தி மடைமாற்றம் செய்யாமல் அரசு கஜானாவுக்கு சென்று சேர்க்கக்கூடிய திட்டங்களை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரவேற்றார். மேலும் 38 நாட்களில் 276 போக்சோ மற்றும் பாலியல் வழக்குகள், 130 கொலைகள் என எண்ணற்ற குற்றங்களை, மக்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது என்ற இது போன்ற கேள்விகளையும் அவர் அடுக்கினார். மக்கள் நலன் சார்ந்த பல கேள்விகளை கேட்டார். தொடர் மின்வெட்டு காரணமாக நடைபெறும் சம்பவங்களுக்கு விளக்கம் கேட்டும் அவரது பிரஸ் மீட் அமைந்திருந்தது. மக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலேயே இந்த அரசு செயல்பட்டது என்பது போன்று முதல் நாள் நிகழ்விற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள் மன்றத்தில் சில கருத்துக்களையும் மக்கள் நலன் சார்ந்த கேள்விகளையும் எடுத்து வைத்தார். அதன் பிறகு சட்டமன்ற கூட்டத்தொடரின் 2வது நாள் யாரும் சற்றும் எதிர்பாராத அளவிற்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டதற்கிணங்க ஜூன் 12ஆம் தேதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறக்க வேண்டும் என்று அவர் முதல் நாளில் கருத்து தெரிவிக்கும் போது கூறியிருந்தார். அதன் நீட்சியாகவோ என்னவோ நமது முதலமைச்சர் சிந்தையில் ஒரு திட்டம் உதயமாகி இருக்கிறது. அது என்னவென்றால், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை எதிர்க்கும் ஒரு தீர்மானத்தை தனித்தீர்மானமாக நமது முதலமைச்சர் விஜய் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரின் 2வது நாள் அவர் கொண்டு வந்தார். இது தமிழக மக்களின் உணர்வு சார்ந்த விஷயம் என்பதால் அனைத்து கட்சிகளும் அதனை ஏகமனதாக ஆதரித்தது. தீர்மானம் நிறைவேறியது. அந்த தனி தீர்மானம் குறித்து நமது கழக பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்கள் அவையில் எடுத்து வைத்தார். காவிரி நீர் நமது உரிமையை பெற்று வர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நீண்ட நெடிய சட்ட போராட்டங்கள் நடத்தியது என்பதை அவர் எடுத்துரைத்தார். புள்ளி விவரத்துடன் பல தரவுகளை எடுத்துரைத்தார். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எடுத்த சட்ட முன்னெடுப்புகள் மற்றும் அம்மாவின் மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு
காவிரி நீர் நமது உரிமை தொடர்பாக மத்திய அரசிடமும் உச்சநீதிமன்றத்திடமும் அவர் எடுத்த சட்ட முன்னெடுப்புகளை புள்ளி விவரங்களுடன் அடுக்கினார். 16/2/2018 அன்று உச்சநீதிமன்றத்தால் நமக்கு சாதகமான தீர்ப்பு வருடத்திற்கு 177.25 TMC தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு வந்தது. இதனை நாம் பெறுவதற்காகத்தான் இந்த தீர்மானம் என்பது போல் அவர் எடுத்துரைத்தார். எனவே உணர்வு பூர்வமான இந்த தீர்மானத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு அளிக்கிறது என்று கூறினார். அதன் பிறகாக அனைத்து கட்சி தலைவர்களும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் மற்றும் பாமக சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் ஜவாஹிருல்லா, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் அனைத்து கட்சிகளும் கட்சி பேதமின்றி இந்த தீர்மானத்திற்கு ஏகமனதாக வரவேற்பு கொடுத்தது. எனவே இந்த தீர்மானம் நிறைவேறிவிடும் என்று அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் இரட்டை மனநிலை பாடு கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக முன்னாள் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சில கருத்துக்களை முன்வைக்க அவையில் தோன்றினார். அப்பொழுதுதான் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அங்கே நடந்தது. இதற்கு முன்பு ஆளுநர் உரையை விமர்சித்த உதயநிதி ஸ்டாலின், அரசு தயாரிக்கும் உரையை வாசிப்பது தான், அந்த பாலிசி நோட்டு தான் ஆளுநர் உரை என்று ஒரு சப்பக்கட்டு கட்டினார். பிறகு கண்டென்ட் மெட்டீரியலாகவே சட்டசபை நடக்கிறது என்று முதல் நாள் கூறினார். பிறகு இரண்டாம் நாள் ஏதோ காவிரி நதிநீர் சம்பந்தமாக தமிழக உரிமையை மீட்டுத்தர போராடிய கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது போல் அவர் சில திகிடுதத்தமான சில கருத்துக்களை தெரிவித்தார். அதன் பிறகு அரசுக்கு ஒரு ஆலோசனை கூறினார். பழைய முன்னெடுப்புகளை எல்லாம் விட்டுவிட்டு மேகதாதுவுக்கென்று தனியாக ஒரு காவிரி நடுவர் மன்றம், மேகதாது அணை கட்டக்கூடாது என்பதற்காகவே ஒரு நடுவர் மன்றமோ ஏதோ ஆணையமோ அமைக்க வேண்டும் என்று ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த திருத்தத்தை யாரும் முன்மொழியவும் இல்லை, யாரும் வழிமொழியவும் இல்லை. திடீரென நமது விஜய் அவர்கள் அந்த திருத்தத்தையும் அவர் கொண்டு வந்த தனி தீர்மானத்தின் 4வது பத்தியில் சேர்த்து கொள்வோம் என்று கூறி சபாநாயகரிடம் அது தெரிவிக்கப்பட்டது. அவர் 1 நிமிட கால இடைவெளிக்குள்ளாகவே அந்த தீர்மானத்தை ஆம் என்போர் ஆம் என்க, இல்லை என்போர் இல்லை என்க என்று கூறி தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றினார். இப்படியாக 2ஆம் நாள் கூட்டத்தொடர் முடிவடைந்தது. அதன் பிறகு சனி மற்றும் ஞாயிறு கிழமைகள் விடுமுறை என்று அவை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 16/2/2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி பன்மாநில உரிமைகள் கொண்ட நதி சம்பந்தமாக மேல்படுகையில் உள்ள மாநிலங்கள் கீழ்ப்படுகையின் அனுமதிகள் பெறாமல் அணை ஏதும் கட்டக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் உள்ளது. இதனை புரிந்து கொண்டு தமிழக மக்களுக்கு ஜீவாதார பிரச்சனையான காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவித்தது அந்த தனி தீர்மானத்தின் மீது. இதில் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வந்த அந்த திருத்தத்தை ஏற்க மறுத்து ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தீர்மானத்தை நாங்கள் திருத்தமில்லாமல் நீங்கள் அனுப்பியதைத்தான் நாங்கள் ஆதரித்தோம் என்று கூக்குரல் எழுப்பினார். சட்டமன்றத்தில் அமளியும் செய்தார். இது சம்பந்தமான வரை நாம் இந்த பதிவில் பார்த்திருக்கிறோம். மீண்டும் இது தொடர்பாக திங்கள் மற்றும் செவ்வாய் அன்று சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து நாம் அடுத்த காணொளியில் காண்போம். இதனை கவனமாக பார்த்து வந்த மக்கள் அனைவரும் நீங்கள் இதில் உள்ள நியாயத்தை சற்று சிந்தித்து பாருங்கள். 1971ஆம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் ஆட்சி தமிழகத்தில் இருந்தது. அப்பொழுதுதான் கர்நாடகத்தில் ஆரங்கி, கபினி, ஹேமாவதி போன்ற 3 தடுப்பணைகள் கட்டப்பட்டது. புரட்சித் தலைவர் 1977இல் ஆட்சிக்கு வந்த முதல் இந்த காவிரி நதி தொடர்பாக நடைபெற்ற சட்ட போராட்டங்களை ஐயா எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் பலமுறை பதிவு செய்துள்ளார். இம்முறையும் அவர் அந்த முறையை மாற்றாமல் சிறப்பாக செயல்பட்டு
கழகம் இந்த காவிரி நீருக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு எடுத்த முன்னெடுப்புகளை பற்றியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்திலும் பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வாயிலாகவும் மக்களுக்கு தெரிவித்துள்ளார். இதனை கண்டு நாம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனாக இருப்பதற்கு பெருமை கொள்வோம் என்று கூறி இந்த காணொளியை முடிக்கிறேன். மீண்டும் திங்கள் செவ்வாய் சட்டமன்ற நிகழ்வுகள் குறித்து விரைவில் நான் ஒரு வீடியோ காணொளி போடுகிறேன். ஆதரவு தாருங்கள். ஆதரவு தந்தமைக்கு நன்றி. என்றும் மக்களுக்கான இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று கூறிக்கொண்டு எனது இந்த பதிவினை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.